வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவின் ஞானக்களஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவி எண் 1567, அகத்தவ பேரு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். அகத்தவத்தால் லயமாம் சிறந்த வழி, சிறந்த வழிபாடு. ஆராய்ச்சி அறிவுடையோர் கேட்ட உயர்பேறு. அகத்தவத்தால் தனையறிந்து பழிச்செயல்கள் போக்கி அறநெறியில் பிறழாது ஆற்றி வாழலாம். அகத்தவமோ தனையறிந்த ஞான ஆசான் மூலம் அறிந்திடவோ பழகிடவோ முயல வேண்டும். அகத்தவத்தை மெய்விளக்க மன்றங்கள் மூலம் அறிந்து பயின்று பெற்று உய்ய வாரி. வாழ்க வளமுடன். அகத்தவத்தால் லயம் சிறந்த வழிபாடு. அகத்தவம் என்பது நம்முடைய ஆன்மாவை லயப்படுத்தும். ஒரு அறிவுக்கு ஆராய்ச்சியும், அறிவுக்கு ஒரு தெளிவும், அறிவுக்கு ஒரு முடிவையும் ஏற்படுத்தி அறிவு உடைமையை நமக்கு ஏற்படுத்தும் உயர் பேராக அது அமைகிறது. அவ்வாறு அமைந்தபோது அகத்தவத்தால் தன்னை அறிந்து பழிச்சுமைகளை நாம் நீக்கி, அந்த பழிச்சுமைகள் நீங்கும் போது அறநெறி பிறழாது நாம் வாழ்பவராக நம்மை மாற்றி, ஒரு மனிதன் அவனுடைய பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்று சொன்னால் திருமூலர் காட்டும் தவமும் அறமும் என்று கூறுவதை குரு அவர்கள் இறை உணர்வும் அறநெறியும் என்று கூறி, முதலிலே ஆன்மாலயமாகும் அந்த இறை உணர்வை நாம் பெற வேண்டும் என்று கூறுகிறார். பிறகு அது நமக்கு எப்போதும் சித்தியாக அறநெறியில் நின்று வாழ வேண்டும். ஒரு மனிதன் ஒழுக்கம், கடமை, ஈகையை எப்போதும் கை கொண்டிருந்தால் அவனுக்கு இந்த அகத்தவ பேறு என்று சொல்லக்கூடிய இந்த இறை உணர்வும் அறநெறியும் நிலைக்கும். இது எப்போதும் நிலைத்து அவனுக்கு அகத்தவம் சித்தியாகி அவன் பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் அவனுக்கு இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், அகத்தவமோ தன்னை அறிந்த ஞான ஆசான் மூலம், இறை உணர்ந்த அந்த ஆசானை பற்றி கொண்டு நாம் அவருடைய வழிகாட்டுதல் மூலம் அறிந்திடவோ பழகிடவோ நாம் முயல வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். அகத்தவத்தை மெய்விளக்க மன்றங்கள் மூலம் குரு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த சச்சங்கங்கள் மூலம் நாம் இந்த அகத்தவத்தையும் அறிந்து கொண்டு அறநெறி வாழ்வில் வாழ்ந்து அந்த இறை உணர்வை பெறுவதுதான் அகத்தவ பேராக ஒரு மனிதனுக்கு அமையும் என்று கூறி நம்மை அழைத்து செல்லும் குருவுடன், குருவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாம் சென்று இறை உணர்வையும் அறநெறியும் பற்றி அந்த அகத்தவ பேரை நாம் இப்பேறு பெறுவதற்கு என்ன தவம் செய்தோமோ என்று கூறும் அளவிலே அந்த பேரை பெறுவதற்காக குரு பெற்று உய்ய வாரீர் என்று அழைக்கும்
அந்த அழைப்பை ஏற்று நாம் அங்கு சென்று நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்ள அழைக்கும் குருவை பற்றி கொள்வோம், சென்று பெற்றுக்கொள்வோம். இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கவிதந்து என்னை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவிற்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.